வணக்கம் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம மேக்ஸிமம் 90% வேலை முடிச்சாச்சு. இப்போ பேனல் ஃபிட் பண்ணுறது, இந்த டிஸ்பிளே போர்டு மாட்டுறது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஃபைனலாக ஆடியோ செக்கப்லாம் இந்த வீடியோவில் வந்துடும். இதோட இந்த வீடியோ முடியுது. இப்போ பேனல் மாட்டினா இந்த பொசிஷனில் இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம டிஸ்பிளே போர்டை அந்த யூஎஸ்பி போர்டை நம்ம மாட்டிக்கலாம். இப்போ இந்த ஆம்பை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பேனலில் அந்த சுவிட்சை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே லாக் ஆகிக்கிறோம். இப்போ இந்த டிஸ்பிளே போர்டை அதில் மாட்டலாம். இதுதான் அந்த டிஸ்பிளே போர்டு. இதை நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து அப்படியே உட்கார வச்சு நின்றுக்கிறோம். இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் நான் மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், டபுள் சைட் டேப்பு. அதை வச்சு அப்படியே லாக் பண்ணிக்கலாம். நின்றுக்கிறோம். இப்போ லாக் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. அடுத்து இதுக்கு யூஎஸ்பி போர்டை நம்ம கனெக்ஷன் பண்ணணும். அது இந்த யூஎஸ்பி போர்டை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்த ரிமோட் கிட்டவும் இந்த யூஎஸ்பி போர்டை நம்ம மெர்ஜ் பண்ணணும். அதனால் அதை கழட்டி இந்த ஐஆர் சென்சார்லாம் நம்ம எடுக்கணும். அதனால் எடுத்துக்கலாம். இந்த நாப்பு வந்து தேவையில்லை, அந்த சுவிட்ச் நாப்பு. இப்போ அந்த சென்சாரை நம்ம டீசல் விற்க வச்சு எடுத்து அந்த சென்சாரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரிமோட் கிட்லேயே இருக்க சென்சார் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இது தேவையில்லை, எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு அதிகமாக இருக்கனால ஒரு என்சி தின்னரை வச்சு லேசாக தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சாச்சு. அடுத்து இப்போ இந்த ஆடியோ அவுட் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நடுப்புன்னு கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயரை பற்ற வைக்கிறேன். அது எதுக்காகனா, அதுலேருந்து ஒரு ஒயரை பற்ற வச்சு நம்ம இந்த யூஎஸ்பி ஜாக் இருக்குல்ல, அந்த இடத்துல பாடியில் வந்து நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அந்த ஹம்மிங் பிரச்சனை இதெல்லாம் நிற்கும். ஆனால் சில போர்டில் பார்த்திங்கன்னா அந்த எடுத்து கொடுத்தா நிற்கிது, சில போர்டில் அதை எடுத்து விட்டால் தான் நிற்கிது. அது ஆம்புக்கு பொறுத்த அளவுக்கு ஆடியோ போர்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நான் இதை கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். சில போர்டுக்கு அது செட் ஆகலைன்னா அந்த வயரை நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். இப்போ ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 3 ஒயர் எடுத்துக்கலாம். அந்த 3 ஒயர் வந்து நம்ம இந்த யூஎஸ்பி போர்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். எதுக்குன்னா நான் காட்டுறேன் பாருங்க. கிரவுண்டு 5 வோல்ட்டு, அது இல்லாமல் ஐஆர் அவுட் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு 5 வோல்ட்டு ஒயரை பற்ற வைக்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். இந்த யூஎஸ்பி போர்டுக்கு வோல்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே போர்டில் தான் எடுக்கணும். அதனால தான் நான் பற்ற வைக்கிறேன். இப்போ அடுத்து 5 வோல்ட் லைனாக பற்ற வைக்கிறேன். அடுத்து இந்த சென்சார் எடுத்தோம் பார்த்திங்களா, ஐஆர் சென்சார், அந்த இடத்துல வந்து நம்ம ஐஆர் அவுட்டு இடத்துல ஒரு ஒயரை பற்ற வச்சுக்கலாம். ப்ளூ ஒயரை பற்ற வைக்கிறேன். ஏன்னா அந்த சிக்னல் வந்து அங்கே ரிமோட் கிட்டுக்கு கொடுத்தா தான் அந்த கமாண்டிங் வந்து இந்த யூஎஸ்பி போர்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் இப்போ நம்ம அந்த யூஎஸ்பி போர்டை ஃபிட் பண்ணிக்கலாம். நட் டிரைவர் வச்சு டைட் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகும். நம்ம டைட் வச்சாச்சு. நல்லா டைட் வச்சுக்கலாம். இப்போ பேனல் ஃபிட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்து அந்த யூஎஸ்பி போர்டில் 3 ஒயர் எடுத்தோம்ல, அதை இந்த டிஸ்பிளே போர்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம இந்த 3 ஒயரில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து அந்த ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த டிஸ்பிளே போர்டில் 5 வோல்ட்டுங்கிற இடத்துல சிவப்பு ஒயரை பற்ற வைக்கிறேன். அது வந்து 5 வோல்ட் லைனு. அடுத்து வந்து கருப்பு ஒயரை கிரவுண்டில் பற்ற வைக்கிறேன். அடுத்து அந்த ப்ளூ ஒயர் எடுத்தோம்ல, ஐஆர் அவுட்டு, அதை வந்து நம்ம ஐஆர் அவுட்டுக்கு 1ல் நான் பற்ற வைக்கிறேன். இது வந்து வெர்ஷன் 2 ரிமோட் கிட்டு, அதனால் இந்த காட்டுற பாருங்க, ஐஆர் அவுட் 1ல் பற்ற வச்சுருக்கேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்டு எடுக்கணும். அதுக்கு அந்த கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தம் 4 ஒயர் வரும். அந்த இந்த இது வந்து ஆடியோ அவுட்டு, அது வந்து நம்ம ரிமோட் கிட் பாட்டம் போர்டில் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வயரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் அந்த கனெக்டருக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்லீவ் போட்டாச்சு. இந்த ஒயர் வந்து ஆண்டனா ஒயர், அதை நம்ம பிறகு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்கோடரை நம்ம அந்த பேனலில் ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம உள்ள நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். கை டைட் வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு நோஸ் பிளேயரில் நல்லா டைட் வச்சுக்கணும். நல்லா டைட் வச்சுட்டு அதுக்கு ஒரு நாப் ஒன்று ஃபிட் பண்ணிட்டேன். இந்த நாப் வந்து கலர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லேசாக போன் பிக்ஸ் போட்டு அதில் ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ அந்த டிஸ்பிளே போர்டில் என்கோடர் மாட்டுற இடத்துல நான் அந்த கனெக்டரை மாட்டிக்கிறேன். மாட்டியாச்சு. இப்போ நான் இந்த வயரை ஓர்ஸ் பண்ணி ஒரு வயர் டையை வச்சு டைட் வச்சுக்கலாம். வச்சாச்சு. அடுத்து இது வந்து பாட்டம் போர்டு டிஸ்பிளே கனெக்ஷனுக்கு போகிறது. இப்போ பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கா? ஓகே. அடுத்து ஆம்பை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பேனில் கரெக்டாக அந்த வயர்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த ஃபேனில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த அத்தலட்டிக் ஃபேனில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு ஏற்ற இறக்கமாக இருக்கான்னு பார்த்து கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு நட்டு போட்டு உள்ளே டைட் வச்சுக்கலாம். 4 சைடு இருக்கும், இங்கிட்ட 2 அங்கிட்ட 2, 4 சைடு நட்டை போட்டு டைட் வைக்கலாம். ஒரு வாசர் போட்டுக்கலாம். வாசர் போட்டிருக்கேன் நான். இப்போ அதே மாதிரி அந்த சைடும் ஒரு வாசர் நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ டைட் வச்சாச்சு. இப்போ கீழே இருக்க நட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுத்து இதை வந்து நம்ம அந்த நட்டு டைட் வச்சோம்ல, அதை வந்து ஒரு நோஸ் பிளேயர் வச்சு நம்ம அந்த நட்டை நல்லா டைட் வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 நட்டு டைட் வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 வயர் எடுத்துட்டோம்ல, சுவிட்சி லைன்னு சொன்னேன்ல, அந்த வயர் தான் அது. அதை கட் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்சுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அந்த சுவிட்சில் வந்து லேசாக சால்டிங் லெட்டை வச்சு நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சுவிட்சி வயர் இருக்குல்ல, அதில் ஒரு 2 ஸ்லீவை சொருகி அந்த சுவிட்சில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்க பின்னில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்லீவை சொருகிக்கலாம். அடுத்து அந்த சுவிட்சில் மேலே இருக்க பின்னில் வயரை பற்ற வச்சுக்கலாம். அதை ஸ்லீவ் போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். அடுத்து அந்த டிஸ்பிளே போர்ட்லேருந்து வயர் வருது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இந்த பாட்டம் போர்டில் டிஸ்பிளேன்னு எழுதியிருக்கோம், அந்த கனெக்டரில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணிட்டு வயரை ஓர்ஸ் பண்ணி ஒரு வயர் டையை போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. அடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த யூஎஸ்பி போர்டில் கனெக்ட் பண்ணோம்ல, அந்த கனெக்டரை போட்டு நம்ம இந்த பாட்டம் போர்டில் யூஎஸ்பின்னு எழுதியிருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். இது வந்து ஆண்டனா வேறு. அந்த ஆண்டனா வேறு நம்ம ஒரு கருப்பு வயர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி லெட்டு பேஸ்ட்டை வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணி அது ஒரு ஸ்லீவ் போட்டு நம்ம அயனை வச்சு நம்ம டைட்டு வச்சுக்கலாம். அடுத்து அதை நான் பின்னாடி அந்த டிசி ஜாக்கு ஒன்று நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்து பாடி ஆகாது, அந்த ஹோல்ஸில் கரெக்டாக இருக்கும். அதில் நான் டைட் பண்ணி அந்த வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம அந்த ஆண்டனா வேற பற்ற வச்சிட்டேன். இது வந்து நம்ம வெளியே வந்து ஒரு பின்னை போட்டு நம்ம டிசி பின்னை போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆண்டனா வேற. அடுத்து வயர் ஓர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹெச்டி ரெஸ் பாக்ஸ்லேருந்து ஒரு 5 வயர் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மேலே அந்த டிஸ்பிளே போர்டு கனெக்ஷனுக்காக 5 வயர், அந்த வயரை நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பின்னில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு பின்னில் கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன். கிரவுண்டு இருக்கும், அதில்
அந்த பின்னு நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயர், அது வந்து கோஆக்சியல் ஒயரு நான் பற்ற வைக்கிறேன். அதை ஒரு ஸ்லீவ் போட்டு டைட் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஆப்டிக்கல் 1 ஒயரை பற்ற வைக்கிறேன். நான் ரெண்டுமே வந்து மஞ்சள் கலர் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு அடையாளத்துக்காக ஒரு ஆப்டிக்கல் 1க்கு ஒரு சின்ன டேப் சுற்றிருக்கேன். நீங்கள் கலர் கூட நீங்கள் ஒரு வேறு கலர் கூட மாற்றிக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. அடுத்து வந்து ஆப்டிக்கல் 2 வந்து பற்ற வைக்கிறேன். அது மஞ்சள் கலர் ஒயர் தான். பற்ற வச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் போட்டு டைட் வச்சுக்கலாம். அடுத்து ப்ரௌன் கலர் ஒயர் ஒன்று இருக்கும். அந்த கலர் ஒயர் வந்து நம்ம HTRS பாக்ஸில் சுவிட்சுக்கு கனெக்ஷன் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷனு. அதை வந்து அந்த சுவிட்சின்னு எழுதியிருக்கோம், SWன்னு எழுதியிருக்கோம். அந்த பின்னில் நம்ம பற்ற வச்சு நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், 5 ஒயரை பற்ற வச்சாச்சு. இப்போ ஒயரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி டைட் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு டைட் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் அந்த கருப்பு சேப்பு 2 ஒயர் எடுத்துவிட்டோம் பார்த்தீங்களா, அதாவது 78 ரெகுலேட்டர்லேருந்து 2 ஒயர் எடுத்துவிட்டேன் இருக்கா, அந்த ஒயரு. அது எதுக்காகனா இந்த பாருங்கள், அந்த LED கனெக்ஷன் பண்ணுறதுக்காக. இது வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறது. இதை ஒரு சைடு நான் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஒயரை வந்து ஸ்லீவ் போட்டு டைட் வச்சுக்கிட்டு தேவையான கட் பண்ணிக்கலாம். இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு ஒன்று ப்ளூ ஒன்று இருக்குது. சிகப்பு வந்து ப்ளஸ்ஸு, ப்ளூ மைனஸு. சில இதில் சிகப்பு இருக்கும், கருப்பு இருக்கும். இப்போ ப்ளஸ் லைனை பற்ற வைக்கிறேன். அந்த சிவப்பு ஒயரை ப்ளஸில் பற்ற வைக்கிறேன். அது ஸ்லீவ் போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். அடுத்து கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து டைட் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த என்கோடுக்கு கீழே மட்டும் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த என்கோடுக்கு பின்னாடியே 2 லைட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளோ பவர் தேவையில்லை. படம் பார்க்கும்போது ஒரு கண் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் கீழே ஃபிட் பண்ணிட்டோம்னா லேசாக மட்டும்தான் அந்த என்கோடில் தெரியும். அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பார்த்துங்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ பேனல் ஃபிட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? இப்போ ஆம்ப் அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் மட்டும் செட் பண்ணணும். அதாவது இந்த HTRS பாக்ஸுக்கும் இந்த USB போர்டுக்கும் நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ரிமோட்டை வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆம்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த HTRS பாக்ஸுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இதில் 5ஆம் நம்பரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்டா கிட் வருது. அதே திருப்பி 5ஆம் நம்பரே திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரஸ் கிட் மோட்னு வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த HTRS பாக்ஸ் இது செலக்ட் ஆகிச்சு. ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2 இங்கே மாறுது. இப்போ இங்கே நான் மாற்ற இங்கே LED வந்து மாறும் பாருங்க. இங்கே அந்த இதில் தெரியுது பாருங்கள் LED. அந்த HTRS பாக்ஸில் முன்னாடி இந்த ப்ளூ கலர் LED தெரியுது பாருங்க. இப்போ இங்கே நான் மாற்றும் போது அந்த LED கவனிங்க. அடுத்ததுக்கு வச்சா இப்போ ஆக்சி செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல் 1 வந்து மாறிடுச்சு. இப்போ இது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து நம்ம USB போர்டை செட் பண்ணலாம். USB போர்டுக்கு இல்லை அந்த 1ஆம் நம்பரை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். MP3 வெர்ஷன், MP3 போர்டு வெர்ஷன் 1 செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அது வேலை செய்தான்னு பார்த்துக்கலாம். இந்த USBங்கிற பட்டனை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு. இப்போ மோட் மாற்றி பார்க்கலாம். Bluetooth mode மாறுது. FM mode மாறுது. இப்போ ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பென்ட்ரைவை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம்.
play by USB drive. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம ஸ்க்ரூ நட்டு எங்கெங்கே போட்டோமோ அந்த இடத்துல ஒரு க்ளூ கனை வச்சு க்ளூ ஊற்றி விட்டுக்கிறது பெஸ்ட்டு. அப்படின்னா தான் எந்த இடத்துலையும் லூஸ் கான்டாக்ட் ஆகாது. இப்போ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி இந்த ஹெச்டிஎஸ் பாக்ஸு ஹம்மிங் எது வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஆப்டிக்கல் மோட செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வால்யூம் வந்து வச்சு பார்க்கலாம். 50 வால்யூம் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நாய்ஸ் கூட இல்லை. பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு ஆம்பு. இந்த ஃபேன் நாய்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த நாய்ஸ் இல்லை. இப்போ ஆம்ப் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆம்பை வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்பீக்கரில் அது டப்புன்னு எதுவும் சவுண்ட் வருதான்னு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணுறேன். எந்த ஒரு சவுண்டும் எதுவுமே இல்லை ஸ்பீக்கரில். ப்ரொடக்ஷன் நல்லா வேலை செய்யுது. இப்போ அடுத்து நம்ம இதில் கோயக்சியல் ஆப்டிக்கல் பைப்பான் ஒன்று ஆம்பிளிஃபையரை செக் பண்ணலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட இந்த பைப்பான் ஒன்று டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் அசம்பிளிங் வீடியோ முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.